ஹலோ கைஸ், கமருதீனுக்கு ரெட் கார்டு வழங்கப்படுமா? அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து கமருதீன் முழுக்க முழுக்க வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிருக்காரு. குறிப்பாக திபாகர் கிட்டே, துஷார் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு துஷார் கிட்ட வந்து ஆரம்பிக்குது. அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அரோராவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. கமருதீன் போய் அரோரா வந்து நல்லா பார்த்துக்கிறப்ப அப்போது வந்து துஷாருக்கு கொஞ்சம் காண்டாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் துஷார் வந்து கமருதீன்கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் ஒழுங்காக வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கமருதீன் வந்து நானும் நல்லா தான் போய் வேலை செய்கிறேன், நீ தான் வேலை செய்கிறதில்ல அப்படின்னு கான்வர்சேஷன் போகும்போது, அப்படியே துஷார் வந்து பின்னாடியே போயிட்டுருக்காரு. கமருதீன் எங்கே போனாலும் பின்னாடியே போயிட்டுருக்காரு. இப்போ கமருதீன் கேட்க, எதுக்கு பண்ணி பின்னாடியே வந்துட்டுருக்கேன், எங்கே போனாலும் பின்னாடி வரையா, பாத்ரூம் பின்னாடி வரையா அப்படின்னு கேட்கும்போது, வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா போகலாம் அப்படின்னு போகும்போது, கமருதீன் துஷாரை போட்டு இப்படி தள்ளிடுவார். அதுக்கப்புறம் துஷாரும் கமருதீனுக்கும் அடிதடியான ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒரு போயிடும். இந்த விஷயத்தில் வந்து யார் மேலே தப்பு? ஃபஸ்ட்டு துஷார் தான் வந்து ஆரம்பித்தாப்புல. கமருதீன் எப்பயுமே நமக்கு தெரியும், கொஞ்சம் ட்ரிகர் ஆனாலும் ரொம்ப ட்ரிகர் ஆகிடுவாப்புல. அது மாதிரி தான் இன்றைக்கும் அங்கே ஆரம்பிச்சுது. அந்த வாக்குவாதத்தில் தள்ளி விட்டுறக்கூடாது, அடித்தடியில் ஈடுபட்டுறக்கூடாது. அங்கே வந்து கமருதீன் மேலே தான் தப்பு. கை வச்சு தள்ளி விட்டதுக்கு அது மாதிரி தான் தப்பு. இந்த விஷயத்துக்காக ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்குது. இன்னொன்று வந்து திவாகருக்கும் கமருதீனுக்கும் சண்டை. அந்த சண்டையில் வந்து திவாகரை பார்த்து நீ பொம்பளை பொறுக்கி காமெடி பீஸ் மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா பொம்பளைங்களும் வழியிற அப்படின்னு பொம்பளை பொறுக்கின்னு பேச, இந்த பக்கம் திவாகர் வந்து உன் வளர்ப்பு சரியில்லை, உன் நடத்தை இது சரியில்லை அப்படின்னு சொல்ல, திருப்பி கமருதீன் வந்து எனக்கெல்லாம் நல்லா தான் வளர்த்துருக்காங்க, நான் வந்து இது நல்லா தான் இருக்கேன், நீ வந்து பிக் பாஸ்க்குள்ளே கூட்டிட்டு வந்து விட்ட, நானே தான் வந்து அந்த மாதிரி பேச, அதுக்கப்புறம் திவாகர் வந்து நீ வந்து அவன் எக்ஸை பற்றி பேசுகிற, இதை பற்றி பேசுகிற அப்படின்னு பேச, நீ வேறு யாரோ நினச்சிட்டு என்ன சொல்கிற அப்படி கம்ப்ளீட்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஈட்டப்பான ஃபார்மில் வந்து கன்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்போ மீண்டும் பொம்பளை பொறுக்கி திவாகர் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, இது வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது பிக் பாஸ்க்குள்ளே அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காரணத்துக்காக கமருதீன் ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு அரோராவோ எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அரோரா வந்து துஷார் கிட்ட இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு என்னமோ ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து வளர்ப்பு இதை பற்றி பேசிட்டு வராங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், யார் மேலே தப்புன்றதை மறக்காம கன்வர்சேஷன் காண்பீங்க. கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லைப்பா கொடுக்க வேணாமா நினைக்கிறேன், மறக்காம கன்வர்சேஷன் காண்பீங்க. நம்ம பிக் பாஸ் ஆன் பண்ணாலே வந்து ரொம்ப 18+ ரொம்ப ஃபைட்டோ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நடந்ததில் சீசன் 2 மகத்தை வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த வாரம் விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து ஒரு எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு இல்லை கடுமையான ஒரு தண்டனை வந்து இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ரெட் கார்டு கிடைக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் சொல்லுங்கள், ரெட் கார்டு கொடுக்கணுமா வேணாமான்றது மறக்காம காமெண்ட் பாக்ஸில் கான் பண்ணுங்கள்.